ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் ரொம்ப நல்லா இருங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு டே விலாக் தான். அரிக்கு வந்து உடம்பு சரியில்லை, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். அது அப்புறம் அரிக்கு வந்து டிஃபனுக்கு போட்டு அதை ஊற வச்சு எப்படி அரைச்சி வச்சு இன்றைக்கி டே முழுக்க எனக்கு நல்லா பெண்டு நிமிந்துச்சு. வீடியோவே இதுக்கு மேலே தான் எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணோம். சாரி, 2 நாளாக ரொம்ப வீடியோ லேட்டாக வருது. அரிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக வருது. இங்கே பாருங்கள், பாத்திரம்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சுட்டு நான் வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். இதில் வந்து நாத்தனார் வந்திருக்காங்க, அவங்களுடைய குழந்தையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மொட்டை அடிச்சோம்ல அந்த குட்டி பையன் வந்திருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து என்னென்னா என்ன பண்ண போகிறோம், முடியலங்க, என்னால் சுத்தமாக முடியலங்க. ஏன்னா மழை வேற வரப்பாக்குதா, அவசரமாக சமைச்சு முடிச்சுட்டு ஒருத்தவங்க வேறு ரசம் கேட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு வேறு ரசம் சேர்த்து வச்சுட்டு நம்ம வீட்டில் தான் ரசம் சைக்கோ இருக்குது இல்லை. எப்படி சொல்கிறது, சாரிங்க, சைக்கோன்னதுக்கு வேறு நீங்கள் அப்புறம் திட்ட போகிறீங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு காமெடிக்கு தான் சொன்னேன், மன்னிச்சிடுங்க. அப்புறம் அவங்களுக்கும் ரசம் வச்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அவங்க வந்து லேட்டாக தான் சாப்பிடுவேன்னாங்க, அதனால் வீடியோ எடுக்கலை. நான் உடனே வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி வாங்க டே விலாக் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம். 2 நாள் வீடியோ வரும். ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ வரும், திங்கக்கிழமை எடுத்த வீடியோ வரும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், மன்னிச்சுக்கோங்க. மொத்தம் 3 நாள் வீடியோ, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி எடுத்த வீடியோவும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை மேலும் மேலும் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நானும் அரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். அரிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. இங்கே பாருங்கள், நானும் அரி மட்டும்தான் வந்திருக்கோம், மாமா கூட வரவே இல்லை. இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகிடுச்சி. நான் வீட்லேயே கிளம்புறது 7:30 மணிக்கு கிளம்புனேன். இங்கே இவ்வளோ நேரம் வரதுக்கு ஆகிடுச்சி. இப்போ வந்து நம்ம உள்ளே போய் டாக்டரை பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட் டைம் நான் மட்டும் தனியாக அரிய கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். எப்படி இருக்குது என்ன ஏதுன்றது உள்ளே போய் பார்த்துட்டு எப்படி டாக்டர்கிட்ட பேச போகிறேன் என்னன்னு கூட தெரியல. டாக்டர்கிட்ட பேசிவிட்டு டாக்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அரிக்கு என்னாச்சு ஏது அப்படின்றத நான் சொல்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பாருங்கள். நான் போயிட்டு வந்து பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் காமிக்கிறேன், ஓகேங்களா? ஆல்ரெடி கூட்டம் நிறையா இருக்குது உள்ள. இப்போ வந்து நான் வந்து க்யூவில் நிற்கிறேங்க. பாருங்கள், காலையிலே 8 மணிக்கே வந்து சரியாக கூட்டம் இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்திருக்கணும். பாவம், ரொம்ப அரியால் முடியவே இல்லை. அவனால் நிற்கக்கூட முடியல. பாருங்கள், என்னை தூக்கிக்கோ தூக்கிக்கோ அப்படின்னு சொன்னான். அதனால் நான் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ டல்லாக இருந்ததே கிடையாதவன். இன்னும் கேட்க போனால் அவனுக்கு ஃபீவர் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை அவனுக்கு ஃபீவர் வந்து இவ்வளோ ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டாக்டரை பார்த்தாச்சு. டாக்டரை பார்த்துட்டு மெடிசன் வாங்குகிற இடத்துக்கு போயிருந்தேன். ஆனால் அங்கே என்ன சொன்னாங்கன்னா என்ட்ரி போட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ட்ரி போட்டுட்டு, ஏன்னா ஃபஸ்ட் டைமாக எனக்கு தெரியாதா, அதனால் என்ட்ரி போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நான் என்ன பண்ணேன்னா அவங்க வந்து ஃபீவர் செக் பண்ண சொன்னாங்க. ஃபீவர் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அரிக்கு வந்து திரும்ப வந்து அப்புறம் அவங்க சொன்னாங்க போய் நம்பர் போட்டு வாங்க. அரி தான் கொடுத்தான் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் போயிட்டு நம்பர் போட்டதுக்காக போயிருந்தேன் நான். இதுதான் ஃபஸ்ட் டைம் யாருமே இல்லாமல் நான் மட்டும் தனியாக வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அரியை கூப்பிட்டு போகிறது. எனக்கும் மாமாவுக்குமே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சி, சண்டை எனக்கும் அவருக்குமே. அதனால் நான் அவங்கள கூட கூப்பிடல. ஏன்னா அரிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாகவே ஃபீவராக இருக்குது. நிறைய நம்ம வீடியோ வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அரிக்கு வந்து ஃபிக்ஸ் வரும் அப்படின்றது. குழந்தை எப்படி இப்படி தாங்கிக்கிட்டு இருந்தானே எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள், எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். நம்பர் போடுற இடத்த வந்து என்ட்ரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தெர்மாமீட்ரு கொடுத்தாங்க செக் பண்ண சொல்லி. அப்புறம் நான் என்ன பண்ணேன், தெர்மாமீட்ரு வீட்லேயே இருக்குது, நான் அதை வச்சும் செக் பண்ணவே இல்லை, ஞாபகமே இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு ஃபீவர் செக் பண்ணிவிட்டு அப்புறம் போய் திரும்பவும் அதான் மாத்திரை வாங்குகிற இடத்துக்கு போனேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க டாக்டர் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அவ்வளோ நேரம் நின்று இருந்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் மெடிசன் வாங்கினேன். மெடிசன் வாங்கிட்டு அப்படியே டாக்டரை பார்த்துட்டு வெளியே வந்துட்டு மெடிசன் வாங்கிட்டு காய்கறி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். தக்காளி வாங்குறதுக்காக தான் நான் வந்திருந்தேன். ஏன்னா தக்காளி வந்து
சுத்தமாக இல்லை, வீட்டில் காலியாகிடுச்சு. சரி, இன்னொரு அக்காவும் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வரும்போது எனக்கும் தக்காளி வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவங்களுக்கு 1 கிலோ தக்காளி, எனக்கு 1 கிலோ தக்காளி நான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேச தெரியும், பட் இந்த ஒடியாவில் வந்து இந்த காசுலாம் எவ்வளோன்றது சொல்ல தெரியாது. ஹரி ரொம்ப சோர்ந்து சோர்ந்து அப்படி அப்படியே உட்காந்துட்டாங்க. எவ்வளோன்னு எனக்கு கேட்க தெரியாதா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ராதாவுக்கு ஃபோன் பண்ணி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறம் 25 ரூபா சொன்னாங்க. எனக்கு 1 கிலோ, அந்த அக்காவுக்கு 1 கிலோ வாங்கிக்கிட்டு, இந்த மளிகை கடையில் தான் எப்போவுமே நாங்கள் எல்லா பொருளும் வாங்குவோம். அந்த அண்ணா கடைக்கு வந்து உளுந்து, அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் இதெல்லாம் வாங்கினேன். ஏன்னா இட்லிக்கு போட்டுடலாம் ஹரிக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹரி என்ன சொன்னால், எனக்கு ரொம்ப பசிக்குதுமா அப்படின்னா, அப்புறம் ஹரிக்கு ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுத்துட்டு, அந்த கடையில் வந்து 280 ரூபா ஆச்சு எல்லாம் வாங்கிக்கிட்டு. இதில் பச்சரிசி மட்டும்தான் ரேட்டு. பச்சரிசி கிலோ 60 ரூபா. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா தண்ணி சாப்பாடு சாப்பிட்றதுனால தானே குழந்தைக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பச்சரிசியும் சேர்த்து வாங்கிக்கிட்டு, வெந்தயம், உளுந்து இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன். மாமா கிட்ட சொல்லி சொல்லி பார்த்தேன், செட் ஆகலை. அப்புறம் நானே என்ன பண்ணேன்னா வாங்கிக்கிட்டு வந்துட்டேன். வாங்கிக்கிட்டு காசு கொடுத்துட்டு கிளம்பி வரப்போ பிஸ்கெட்டும் வாங்கிக்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து எப்போவுமே மாமா வெத்தலை சாப்பிடுவாங்களாம். அப்புறம் அந்த வெத்தலை கடையை பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு, சரி மாமாவுக்கு வாங்கிக்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்கக்கிட்ட வந்து வெத்தலை வந்து 10 ரூபாய்க்கு வாங்கினேன். வெத்தலைக்கு பேர் கேட்க தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் நான் ராதாவுக்கு ஃபோன் பண்ணி தான், ராதா வெத்தலை வந்து என்ன கேட்குறது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம வந்து இதெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்தோம் கடையில். இந்த பச்சரிசி வந்து நம்மளுக்கு ஒரு அக்கா அங்கே வர வழியில் கொடுத்தாங்க. நமக்கு அடுப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னால அவங்க கொடுத்தாங்க. இந்த வாழைக்காயும் இந்த காயும் அவங்க தான் நமக்கு கொடுத்தாங்க. பார்த்தீங்களா, வாங்கிட்டு வந்துட்டேன். நான் மட்டுமே போய் சர்வே பண்ணி வாங்கிட்டு வந்தது. கிரியாத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் ராதா கிட்ட கேட்டேன். நான் என்ன கேட்டேன், எவ்வளோ காசு எவ்வளோ அப்படின்றது. தக்காளிக்கு 25 ரூபா சொன்னாங்க. அதுக்கு மட்டும் கேட்டுட்டு மீதியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஃபீவர் எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட 101.8 ஹரிக்கு ஃபீவர். இப்போ வந்து நான் உனக்கு மெடிசன் கொடுக்கணும். மெடிசன் கொடுக்கலன்னா ஹரிக்கு வந்து ஃபிக்ஸு வந்துடும். அதனால் ஹரிக்கு கடகன்னு பொரியல் ஏதாவது பண்ணிவிட்டு 2 ரொட்டி செஞ்சு கொடுத்துட்டு டக்குன்னு வந்து மருந்து கொடுக்கணும். அதனால் நான் டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு வரேன். ஜா, எதுக்கு இப்போ போயிட்டு இருக்கோன்னா, நம்ம சார் வந்து நம்மளுக்குன்னு வந்து தனியாக வாழை மரம் நடணும் அப்படின்றத ஆசைப்பட்டார். அதுக்காக வந்து இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம முருங்கை மரம் வச்சிட்டோங்க. சரி ஒன்று ஒன்று வச்சுக்கலாம், செஞ்சுக்கலாம் நம்ம இப்போவே அப்படின்றதுக்காக. எப்படியும் நம்ம வச்சாலும் அதை நம்ம உரிமை கொண்டாட முடியாது. பயப்புள்ள ஆசைப்படுறாப்புல, சரி செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆசைக்காக விட்டாச்சு. இதில் பாருங்கள், முருங்கை கன்று வச்சுருக்காரா, 3 வச்சார். 3 வச்சதில் இங்கே இருக்கிறதும் அந்த லாஸ்ட்டில் இருக்கிறதும் துளுத்துருச்சு. நடுவில் இருக்குது பார்த்திங்களா, அது ஒன்று மட்டும் துளுக்கவே இல்லை. எப்போ துளுக்குன்னு தெரியல, அது பார்க்கலாம் வரட்டும். இதில் கிழங்கு போட்டுருக்காங்க. கிழங்கு தோண்டணும். பள்ளம் தோண்டிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பள்ளம் தோண்டிட்டு வாழைக்கன்று வந்து வேர் வந்துடுச்சு அதெல்லாம். அதனால் என்ன பண்ணுறாருன்னா எடுத்துகிட்டு போய் நடுறதுக்கு போகிறாரு. ஃபஸ்ட்டு கன்று நட்டுட்டார். இதனுடைய டெய்லியுமே வந்து பார்த்துட்டு இது வந்து எப்படி இருக்குதுன்றதை நான் வாரத்தில் ஒரு வாட்டி உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன், சரிங்களா? யாருக்காக மாமா? அன்னிக்காகவா? அன்னிக்காகவா? எரியிற நெருப்புல எப்பவுமே எண்ணெய் ஊற்றக்கூடாது அப்படி சொல்லணும். ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டேன். ஆமாண்ணா ஆமாம் சொல்லு, இல்லைன்னா இல்லை சொல்லு.
நல்லா ஸ்ட்ராங்காக போடு. ஓகே, இன்னும் வந்து 2 கன்று இருக்குது பாருங்க. இங்கே ஒன்று இருக்கா, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்குது. இது பழமா வாழைக்காயா? இது அதா மாமா பழமா வாழைக்காயா? சரிங்க, அவரை நட்டுட்டு வரட்டும். வாங்க நம்ம போகலாம் வீட்டுக்கு. 3 நட்டுக்கிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம அப்புறமா அப்டேட் கொடுக்கலாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு. சரி, நான் வீட்டுக்கு கிளம்பட்டுங்களா? 2வது வந்து நடுறாருங்க. நாங்கள் இங்கே மம்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்ல, நாங்கள் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க பாருங்கள். இவங்களெல்லாம் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஒரு புல்லை வந்து நல்லா இருக்கணும், இன்னொரு புல்லை வந்து அழிஞ்சு போகணும் அப்படின்ட்டு நினைக்கிற தாய் இவங்களாக தான் இருப்பாங்களே. என்ன டெய்லி வந்து தூண்டில் போட்டு போட்டு மேடம் மீன் பிடிக்கிறாங்க. எடக்கோண மம்மலி, எடக்கோண மச்சோ. இப்போ நான் தான் அப்படியே இங்கே வழிச்சு வாரி கட்டிக்கிறேன் எல்லாத்தையும். ஆமாம்மா, என் வாயை வர கலப்புற. சார் நட்டுட்டிங்களா? நடுங்க நடுங்க, நட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வழி விடுங்க மாமா, ஒரு நிமிஷம் வழி விடுங்க அப்படியே. இது எத்தனை மாதம் கழிச்சு பெருசாகும்? சரி, நவருங்க. சரிடா. கூட முருங்கை மரத்தை கிட்ட வீடியோஸ் எடுக்கிறேன். கிட்ட முருங்கை மரம் அவ்வளோதான், வா தெரியுது அழகா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே என்ன சமையல் பார்க்கலாங்களா? சண்டே ரொம்ப ஸ்பெஷலாலாம் ஒன்றும் கிடையாது. நார்மலாக நம்ம தமிழ்நாட்டு சமையல் படி தான் சமைச்சிருக்கேன். என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஆனால் எனக்கும் ரொம்ப பிடிச்சது, மாமாவுக்கும் ரொம்ப பிடிச்சது தான் சமைச்சி வச்சுருக்கேன். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. கரண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸு. இங்கே நேற்று வந்து ரொம்ப காற்றடிச்சதில்ல, அதில் அங்கே ஒயரு கட்டாயி ஏதோ விழுந்திருக்கு பிறகுது. ஒரு பாட்டி வந்து, பாட்டியா மாமா 60 வயசு, அந்த பாட்டி வந்து அந்த ஒயரை மிதிச்சிட்டாங்களா? மிதிச்சிட்டாங்கல்ல, கரண்ட் வர கட் ஆகிட்டு இருந்தது. மரத்தை சாஞ்சி வந்து மரத்தில் விட அப்படியே கரண்ட் இருந்தது. இவங்க என்ன பண்ணாங்க, பூ பறிக்கிறதுக்காக போய் பறிக்கும் போது அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அது வந்து அந்த பாட்டிக்கு இறந்துட்டாங்களா கரண்ட் இதுவாகி. அதனால் காலையில் போன கரண்ட் இப்போ தான் வந்ததே. சரிங்களா, இப்போ வந்து நம்ம வந்து என்ன சமைச்சிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன், வாங்க பாருங்கள். சாப்பாடு, அதுக்கப்புறம் என்னது இது, கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார். சரிங்களா, தமிழ்நாட்டு ஸ்டைல் படி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு கூட்டு மாதிரி பொரியல் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டாலும் மாமாவுக்கு பிடிக்கும், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டாலும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மாமா? முருங்கைக்காய் போட்டாலும் எந்த குழம்புல நல்லா இருக்கும். எனக்கு அது முருங்கைக்காய் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இது வந்து இன்றைக்கி வேலைக்கு போனாங்கல்ல, அந்த இடத்துலேருந்து இந்த சோத்துக்காய் சொல்லுவாங்க தெரியுங்களா, முருங்கைக்காய், அந்த முருங்கைக்காய் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதனால் போட்டு 2 முருங்கைக்காய் அந்த போட்டு கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சாச்சு. அன்றைக்கி மாமா 20 ரூபாய்க்கு கத்திரிக்காய் வாங்கி வந்து செம்ம சூப்பராக இருக்குது. பிஞ்சு கத்திரிக்காவும் நல்லா இருக்குது. ஆனால் வெளியே நல்லா பார்த்தா முத்தி போன மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா பிஞ்சியாக இருக்குது. இன்றைக்கி தான் நம்ம வீட்டில் சமையல். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது சாம்பார் பாருங்கள். அதுக்கப்புறம் இது பாருங்கள், சூப்பராக இருக்கா? இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம், வாங்க சாப்பிடலாம். நாத்தனார் பையங்க மொட்டை அடித்தோம் பார்த்தியா, அந்த குட்டி இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சின்ன நாத்தனார் வந்திருக்கு. உங்களுது பாப்பா. தம்பி பாரு தப்பு. பார்க்குறான். டிஃபனுக்கு ஊற வச்சேன்.
ஏன் நேரமா என்னன்னு தெரியல, மானம் மூடுது. எவ்வளோ அவசரமாக அரைக்கிற பாருங்க. சாப்பாடு செஞ்சுட்டேன் இப்போ நான். வீடு அப்படி இருக்குதுங்க எனக்கு. ஏன் சொல்லுங்களேன், பக்கத்து வீட்டு பசங்க, அடுத்த தெரு பசங்க, என் நாத்தனார் பொண்ணு, நான் பெற்று வச்சிருக்கிறவது, அது பத்தாதுன்னு நான் கட்டினது எல்லாம் சேர்ந்து இந்த 10க்கு 10 ரூமுக்குள்ளே நாஸ்தி பண்ணுறாங்க. இப்போ இந்த கட்டில் பாருங்களேன் எவ்வளோ மோசமாக ஆகி வச்சுருக்காங்க தெரியுமா. எல்லாரையும் இப்போ தான் திருத்தி விட்டேன். நான் வீடியோ எடுக்கணும், தயவு செஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியே போய் ஹாலில் விளையாடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருக்கேன். மானம் இருட்டுறதுக்குள்ளே பேக் கேமராவில் காமிக்கிறேன் மாவு எப்படி ஊற வச்சு எப்படி அரைக்கிறேன்னு பாருங்கள். இங்கே வந்து கிரைண்டர் இல்லைங்களா, அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஊற வச்சு அரைக்கிறேன் எப்படின்றத பாருங்கள், யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், நான் பச்சரிசி, புழுங்கலரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாமே வந்து தேவையான அளவுக்கு ஊற வச்சுட்டேன். இதை வந்து அரைச்சி இந்த டப்பாவில் ஊற்றிக்கிட்டு இருக்கேன் நான். இங்கே பாருங்கள், கிரைண்டரில் தான் நான் அரைக்கிறேன் சரிங்களா. ஏன் கிரைண்டரில் மிக்சியில் தான் அரைக்கிறேன். ஏன் வந்து நான் மிக்சியில் அரைக்கிறேன்னா, நம்ம இங்கே வந்து கிரைண்டர்லாம் இல்லை, இங்கே வந்து இந்த மாதிரிலாம் இட்லிக்கு ஊற வச்சு அரைச்சி போட மாட்டாங்க. பச்சரிசி உளுந்து மட்டும்தான் வச்சு அரைப்பாங்களே, அது நல்லாவே அது கூட பவுட்ரு மாதிரி ஆக்கி சுடு தண்ணி ஊற்றி அதை கலந்து ஊற வச்சு செய்வாங்க. அது கல் மாதிரி இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் செய்கிறது நம்ம ஊர் ஸ்டைல் படி செய்கிறேன். தோசை நல்லா வரும். நான் எல்லாத்தையும் அரைச்சி முடித்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத காமிக்கிறேங்க நான் சரிங்களா. சமையல்லாம் முடிஞ்சிடுச்சு. அப்படியே மாமாவகிட்ட சொல்லி காமிக்க சொல்கிறேன் சமையல் என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்றத. ஏன்னா இன்றைக்கி 2 பேர் ரசம் வச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்து ரசம் வச்சுருக்கேன். மேலே மாமா காமிப்பாங்க, நீங்கள் பாருங்கள். மாவு அரைச்சிட்டேன். எவ்வளோ மாவு வந்திருக்கு பாருங்கள், நமக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு. போதும், இதுவே போதும் இப்போதைக்கு. ஏன்னா ஒரு 2-3 நாளைக்கு ஓடிச்சுன்னா கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் திரும்ப ஊற வச்சு ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து நம்ம இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கிட்டால் போதும். மாமா கிரைண்டர் வாங்கி தரேன்னு இருக்காங்க. பார்ப்போம், கிரைண்டருக்கு இங்கே கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இங்கே கிரைண்டர் வாங்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நல்ல வேலை வந்து மழை வரல, மழை மானம் இருட்டிங்க, இது கண்டிப்பாக மழை வரும். சரி ஓகே, நான் போய் அவங்க வீட்டுக்கு ரசம் கொடுத்துட்டு வந்துடுறேன். க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுதான் புது டப்பா, மீஷோவில் இருந்து வாங்கினது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஒரு டப்பாவில் அரைச்சி வச்சா போதுங்க, எங்களுக்கு எப்படியும் ஒரு வாரத்துக்கு வரும். ஓகே, நான் போய் ரசம் கொடுத்துட்டு வந்துடுறேன். முன்னால் தாங்க ரசம் கொடுத்துட்டு எடுத்தாச்சு. இதில் வந்து காய் பொரியல் பண்ணோம்ல, அது இருக்குது. இப்போ நம்ம அவங்க வீட்டுக்கு போய் கொடுத்துடலாம். சாப்பிட்டு அவங்க எப்படி இருக்குன்னு நமக்கு அதுக்கப்புறம் சொல்லட்டும். வாங்க போகலாம். நான் வந்து முன்னாடி போகிறேன், எனக்கு பின்னாடி அவங்க வராங்க. இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் ட்ரெஸ் இல்லாமல் இருப்பாங்க. அதனால் வந்து கோச்சிக்காதீங்க நீங்கள் யாரும், சரிங்களா. கொடுத்துட்டு வந்துடலாம் போயிட்டு. ஏன் வீடியோ பிடிச்சிருக்கும், நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.